ஒரு கஸ்டமர் வந்துட்டு எங்ககிட்ட ரெகுலராக கேக் வாங்குவாங்க. அவங்களுக்கு வந்துட்டு வீட்டில் ஒரு சின்ன ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ அவங்க வந்துட்டு எங்ககிட்ட வாங்கின கொஞ்சம் கேக்ஸில் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் ஃபேவரட்டான ஃப்ளேவர்ஸ் எல்லாம் இருக்கும்ல, அந்த ஃப்ளேவர்ஸ் எல்லாம் செலக்ட் பண்ணி கொஞ்சம் குட்டி குட்டியாக அந்த பென்டோ கேக்ஸ் மாதிரி கேக் ரெடி பண்ணி கொடுங்கன்னு கேட்டிருந்தாங்க. அப்போ கேக் மட்டும் இல்லை, அதுக்கு கூட ப்ரௌனிஸும் பிளாண்டிஸுமே ஆர்டர் போட்டிருந்தாங்க. கேக்கில் அவங்க ஆர்டர் பண்ண ஃப்ளேவர்ஸ் வந்துட்டு ரெட் வெல்வெட், டெண்டர் கோகனட் அண்ட் பட்டர் ஸ்காட்ச். பென்டோ கேக்கு மேக்ஸிமம் ஒரு 4 இன்ச் டின்னில் எடுத்தால் போதும். நான் எடுத்த டின் கொஞ்சம் பெருசாகிடுச்சு, 5 இன்ச் எடுத்திருந்தேன். ஸோ பாக்ஸுக்குள்ளே வைக்கும்போது கொஞ்சம் இடிக்கிற மாதிரி இருந்துச்சு, பட் பரவாயில்ல. எனக்கு இந்த பெரிய கேக்ஸ் எல்லாம் நல்லா ஈஸியாக பண்ணிடலாம் அப்படின்னு தோணும். ஆனால் இந்த சின்ன கேக்ஸ் எல்லாம் பென்டோ கேக்ஸ் மாதிரி இல்லை அதை விட சின்னது கேட்பாங்க. அந்த மாதிரிப்பட்ட கேக்ஸ் எல்லாம் ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அது ஏன்னு தெரியல, அது வந்தாலே ரொம்ப டென்ஷனாக வேறு இருக்கும். இதில் வந்துட்டு கஸ்டமர் எதுவும் டிசைன் மாதிரிலாம் எதுவும் கேட்கல, உங்களுக்கு இஷ்டப்பட்ட டிசைன் போதும்னு கேட்டதுனால கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. ஒரு வழியாக எப்படி எல்லாமே கேக்ஸ் எல்லாத்தையுமே ரெடி பண்ணி எடுத்துட்டேன். அதுக்கப்புறமா கொஞ்சம் பிளாண்டிஸ் அண்ட் ப்ரௌனிஸும் கேட்டிருந்தாங்க. பிஸ்தா பிளாண்டி, அப்புறமா நார்மலாக மில்க் சாக்லேட் போட்ட பிளாண்டி. அதுக்கப்புறம் ப்ரௌனிஸில் வந்துட்டு கொஞ்சம் சாக்லேட்ஸும் நட்ஸும் எல்லாம் போட்டு கேட்டிருந்தாங்க. நமக்கு இனி ஒரு கிவ் அவே பார்க்கலாமா? கொஞ்சம் நாளைக்கு முன்னாடியே தர வேண்டியது, ஜான்வரியில் கிறிஸ்மஸ்லேயே தர வேண்டியது, அப்புறம் ஜான்வரி ஆச்சு, அதுலேயும் போட முடியல, ரொம்ப லேட் ஆகிடுச்சுன்னு தெரியும். இந்த கிவ் அவேக்கு டோட்டலாக 10 மெம்பர்ஸுக்கு தான் செலக்ட் பண்ணி அவங்களுக்கு கொடுக்க போகிறேன். இதில் வந்துட்டு ப்ரௌனி அவங்களுக்கு சென்ட் பண்ணலான் இருக்கேன். அது வந்துட்டு ஒரு அசார்டட் ப்ரௌனியாக இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ கொஞ்சம் மிக்சட் ப்ரௌனிஸில் ஏதாச்சும், அது என்ன ப்ரௌனி அப்படிங்கிறது வந்துட்டு நான் இந்த வின்னர்ஸ் அனௌன்ஸ் பண்ணுவேன்ல, அந்த டைமில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இதில் ஒரு சின்ன நீங்கள் பண்ண வேண்டிய வேலை என்னென்னா, என்னோட இந்த யூடியூப் சேனல் வந்துட்டு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும். கூடவே என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜும் வந்துட்டு ஃபாலோ பண்ணியிருக்கணும். உங்களுக்கு தெரிஞ்ச உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இல்லைனா ரிலேட்டிவ்ஸ் யாருக்காவது ஒரு 5 பர்சன்ஸுக்கு இதை வந்துட்டு ஷேர் பண்ணி அவங்கக்கிட்டையும் அதை ஃபாலோ பண்ண சொல்லி அவங்களையும் மேக்ஸிமம் ஃபாலோ பண்ண வைங்க. அப்படியே அந்த ஸ்க்ரீன்ஷாட்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கும் மெசேஜ் பண்ணியிருக்கோம். பட் இதில் ஒரு சின்ன கண்டிஷன் இருக்குது. என்னென்னா, எனக்கு இப்போ ஒரு 5000 சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்டே இருக்காங்க. அது எப்போ ஒரு 7000 சப்ஸ்கிரைபர்ஸ் ஆகுதோ அன்னைக்கு இதோட ரிசல்ட் வந்துட்டு நான் உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணுவேன். ஸோ எவ்வளோ ஸ்பீடாக 7000 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் ஆகிறாங்களோ அவ்வளோ ஸ்பீடாக அவங்களோட ப்ரௌனி வந்துட்டு அந்த வின்னர்ஸுக்கு தேடி வர்றதுக்கு ரெடியாக இருக்குது. ஸோ மேக்ஸிமம் வந்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். அப்படியே நீங்கள் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்கன்னா இந்த கமெண்ட் பாக்ஸில் வந்துட்டு ஒரு ரெட் ஹார்ட்டில் ஒரு கமெண்ட்டை போடுங்க. அப்படியே வேறு ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா அதையும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன்.